பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற மகா கும்பமேளா உலகத்திலே ஒன் ஆஃப் த ஹியூஜ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விசேஷத்துக்காக இவ்வளவு மக்கள் ஒரு இடத்த கூட முடியுமா அப்படின்னு நமக்கு கேள்வி வருது அப்படின்னா நாம இந்த மகா கும்பமேளாவை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கூட்டம், எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 26 வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் பகுதியில் ஒரு 44 நாள் நடக்குது. ஸோ இந்த 44 நாளில் மட்டும் 45 கோடி பேர் மினிமம் இந்தியா முழுக்க இருந்து இந்த இடத்த விசிட் பண்ணுவாங்க, இங்க புனித நீராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. உடனே நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இந்த இடத்த மட்டும் இவ்வளவு கூட்டம் கூடுது, இந்த இடத்துக்கு என்ன இவ்வளவு புனிதம் அப்படின்னு. பொதுவா கும்பமேளா அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். உத்தரப்பிரதேசத்துல பல பகுதிகளில் இந்த கும்பமேளா அப்படிங்கிற விஷயம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். ஸோ அப்பவே அங்க பல கோடி பேர் ஒன்று சேர்றது, புனித நீராடுறது, அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். பட் இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிறது 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது. அப்பனா இதுக்கு முன்னாடி 1881 இந்த மகா கும்பமேளா இதே அலகாபாத் பகுதியில் நடந்திருக்கு. 144 வருஷம் கழிச்சு திரும்ப இப்போ இது நடக்கிறதுனால மக்களுக்கு இது மேல அவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்தது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கும்பமேளாவுக்கு போவாங்கல்ல, அவங்களே எப்படா இந்த மகா கும்பமேளா வரும், நாம அது வரைக்கும் உயிரோட இருப்போமா, நாம அந்த ஜெனரேஷன்ல வாழ்ந்துட்டு இருப்போமா. ஏன்னா 144 வருஷம் அப்படிங்கிறது எல்லாரும் இந்த மகா கும்பமேளாவை போய் அட்டன் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் அட்டன் பண்ணுவாங்க, அடுத்து 2 ஜெனரேஷன் கேப் விழும், அப்படித்தானே நடக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால இது இப்போ நடக்கிறதுனால இந்தியா முழுக்க இருந்து கூட்டம் அப்படிங்கிறது இங்க இந்த 44 நாளுக்குள்ள பல கோடி பேர் அங்க போயிட்டு அந்த புனித நீராடுறது அப்படிங்கிற விஷயத்த செய்யறாங்க. அந்த புனித நீராடுறதுல என்ன இவங்களுக்கு என்ன ஆசை, என்ன நடக்கும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. புராணம் ரீதியா இங்க குளிக்கிறது அப்படிங்கிறது இங்க அந்த தேவர்களுடைய அந்த ரத்தம்லாம் வடிஞ்சுது அப்படின்னு நிறைய கதைகள் இருக்கு. பட் அது முழுசா இதனாலதான் இங்க குளிக்கிறதுனால நல்லது அப்படின்லாம் எதுவுமே சொல்லப்படலை. பட் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போ நம்ம ராமேஸ்வரத்துல போய் குளிச்சா அப்படின்னா நம்ம புனிதமாகிறோம், நம்மளுடைய பாவங்கள்லாம் தீர்ந்து அப்படின்னு நம்புறோம்ல. ஸோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத் பகுதியில் இருக்கக்கூடிய கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 ரிவரும் சங்கமிக்கக்கூடிய திருவேணி சங்கமம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பேர். இந்த 3 ரிவருமே அந்த இடத்தை தான் சங்கமிக்குது. ஸோ அந்த இடத்துக்கு பேர் திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்த போயிட்டு அங்க மக்கள் புனித நீராடினாங்க அப்படின்னா அவங்களுடைய பாவங்கள்லாம் தீர்ந்து போயிடுது அப்படிங்கிறது மக்களுடைய பெரிய நம்பிக்கை, இந்து மக்களுடைய நம்பிக்கை. ஸோ அதனாலதான் இந்த இடத்த இந்த 44 நாள்ல இவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறது கூடுது. ஸோ இந்த 44 நாள்லயே ஏதாவது ஒரு நாள் ஸ்பெஷலா இருக்கும்ல. இந்த 44 நாளே நம்ம ஒரு புனிதமா தான் இந்து மக்கள் பார்த்து அங்க போயிட்டு அதை செய்யறாங்க. பட் இதுல ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னா அமாவாசை. அந்த அமாவாசை தான் இந்த வருஷத்துல ஜனவரி 29ஆம் தேதி நேத்தி நடந்தது. ஸோ நேத்தி தான் இந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இறந்து போயிருக்காங்க, 60க்கும் மேற்பட்டவங்க காயம் அடைஞ்சிருக்காங்க, 1000த்துக்கும் மேற்பட்டவங்க கூட வந்திருப்பாங்கல்ல, 2 பேர் 3 பேர் எல்லாம் ஒன்னா வந்திருப்பாங்கல்ல, அவங்கலாம் எங்கெங்க பிரிஞ்சு போனாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல். எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த 44 நாள்ல நான் ஒரு 45 கோடி பேர் இந்த இடத்த கூடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நேத்தி இந்த ஒரே நாள் இந்த அமாவாசை, அதுவும் இது மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க. மௌனி அமாவாசை அப்படின்னா மற்ற அமாவாசைகளை விட கொஞ்சம் ஸ்பெஷல். என்ன அப்படின்னா தமிழ் காலண்டர்ல இந்த இந்து காலண்டர் இருக்கும்ல, ஸோ அதுல மாகா மாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாகா மாதத்துல ஒரு அமாவாசை வருது அப்படின்னா அது இன்னுமே ஸ்பெஷலா இந்துக்கள் பாக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த டே இந்த ஜனவரி 29 ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால ஒரே நாள்ல 10 கோடி பேர் அந்த இடத்த உத்தரப்பிரதேசம் இந்த திருவேணி சங்கமத்துல புனித நீராடுறதுக்காக மக்கள் கூடியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருந்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் 10 கோடி பேர் மினிமம் 8 கோடி பேராவது வருவாங்க இந்த ஒரு நாள்ல மட்டும் அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கான தயாரிப்புகள் எல்லாமே ரெடியா தான் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி 10 கோடி பேர் இருந்திருக்காங்க. 28ஆம் தேதி நைட்டு என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடம் இருக்கும்ல, அந்த திருவேணி சங்கமத்தில் போய் புனித நீராடுறது தானே, அதுக்காக தானே எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க. ஸோ அங்கே நீராடணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணம். அதுக்காக முன்னாடியே போய் நின்றுட்டு இரவே நின்றுட்டு அங்கே போயிட்டு இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறத நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த டேவே ஸ்பெஷல். இந்த டேவில் இன்னொரு ஸ்பெஷலாக அந்த மக்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா
இந்த காலையில பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த காலையில 4 to 5 அந்த டைம், ஸோ அந்த டைம்ல நம்ம குளிச்சா இன்னும் நம்ம வந்து புனிதம் அடையலாம் அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால எல்லா மக்களும் நைட்டு ஒரு 1 மணி 2 மணி அளவுல எல்லாருமே போயிட்டு இடம் பிடிச்சிடலாம், நம்ம போயிட்டு அந்த புனித நீராடத்துக்கு நம்ம இடம் பிடிச்சிடலாம், காலையில வந்தா கூட்டம் அதிகமாயிடும், நம்மளால அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல வந்து நம்மளால குளிக்க முடியாது அப்படிங்கிறதுனால எல்லா மக்களுமே அங்க வந்து போலீஸ் என்னதான் எவ்வளவுதான் போலீஸ் அங்க வந்து குவிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவுதான் பாதுகாப்பு பண்ணியிருந்தாலும், எவ்வளவுதான் பேரிகேட் எல்லாமே செட் பண்ணியிருந்தாலும் 10 கோடி மக்கள் அப்படிங்கிறப்ப அதை கண்ட்ரோல் பண்றது நாட் ஈஸி. ஸோ என்ன பண்றாங்க மக்கள் அப்படின்னா, அங்க இருந்த பேரிகேட்ஸ் எல்லாம் இடிச்சிட்டு நாம எப்படியாவது நமக்கு அந்த புண்ணியம் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், வேற எதுவும் கிடையாது. ஸோ நாம எப்படியாவது சீக்கிரம் குளிச்சிடணும், நாம அங்கேருந்து அந்த கூட்டத்திலேருந்து எட்டக்க போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்த பேரிகேட்ஸ் எல்லாம் அடிச்சு தள்ளி விட்டுட்டு மக்கள் வந்து அந்த திருவேணி சங்கமம் அந்த பகுதியை நோக்கி அங்க போயிட்டு நம்ம இடம் பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நகர ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி போய் அங்க இடம் பிடிச்சிருப்பாங்கல்ல, அங்க இருந்த கிரவுண்டு அங்கெல்லாம் படுத்திருப்பாங்கல்ல, ஸோ அதை மாதிரி நிறைய பேர் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஆல்ரெடி அங்க இடம் பிடிச்சி படுத்திருக்காங்க. பட் இங்கேருந்து ஒரு கூட்டம் வந்து வருது இல்லை, அந்த கூட்டம் கீழே படுத்திருந்தவங்க எல்லாம் மனிதர்கள் அப்படின்னே பார்க்கல, கிரவுண்ட் அப்படின்னு நினைச்சு அவங்க மேலே ஏறி நடந்து போறாங்க. ஒருத்தவங்க 2 பேர் கிடையாது, பெரிய கூட்டம். ஸோ எல்லாருமே ஏறி போறாங்க, ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க ஓடுறாங்க, ஸோ கீழே படுத்திருக்காங்க அப்படின்னு கூட ஓடுறவங்களுக்கு தெரியல. ஸோ இதுல தான் அங்க வந்து இவ்வளவு பெரிய ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. 30 பேர் இதுவரைக்கும் 30 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 60க்கும் மேற்பட்டவங்க வந்து ரொம்ப சில பேர் வந்து உடம்புக்கு ரொம்ப முடியாம ரொம்ப காயப்பட்டு கழுத்துல எல்லாம் மிதிப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து ஒரு சின்ன சின்ன காயம் ஏற்படும்ல, ஸோ அதை மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த கூட்ட நெரிசல்ல எங்க யாரு போறோம், நம்ம கூட வந்தவங்களுடைய கையை பிடிச்சிட்டு எத்தனை குழந்தைங்க நின்றுப்பாங்க, எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, ஸோ அவங்க எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. பட் அவங்களுடைய ரிலேஷனை அவங்களுடைய பிள்ளைங்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு கிரௌட் இருக்கிற இடத்த மொபைல் நெட்வொர்க் எந்த அளவுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். ஸோ அதனால பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கறது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய போலீஸுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. இதை தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாம்பேட் நடந்தது, இத்தனை பேரை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, இத்தனை பேர் இன்ஜூர்ட் ஆனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தாலுமே இதை தாண்டி உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து நேற்று காலையில திரும்ப அந்த புனித நீராடல் விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு 10 கோடி மக்கள் கூடியிருந்தாங்கல்ல, 10 கோடி மக்களோட நம்பிக்கை இல்லை இந்த ஒரு நாள்ல வந்து நம்ம குளிச்சிடணும் அப்படின்னு. ஸோ அதனால அந்த விஷயமும் தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருந்திருக்கு. இதை உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்திருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி ரொம்பவே பிளான்டா இருந்திருக்காங்க. இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு தெரியும், அதுக்கான ஆயத்தம் எல்லாமே ரெடியா தான் இருந்திருக்கு. பட் அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஆர்வம், ரொம்ப அந்த ஆர்வத்துல என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம பண்ணுவாங்கல்ல, ஸோ அதை மாதிரி பண்ணதுனால இப்போ இத்தனை உயிர்கள் போயிருக்கு. ஸோ இதுக்கு உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இறந்து போனாங்கல்ல, ஸோ அந்த குடும்பத்துல அந்த நபர்களுக்கு வந்து தலா 25 லட்சம் வந்து நாங்கள் காம்பன்சேஷனாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு 144 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு மகா கும்பமேளா அப்படின்னு எல்லாருமே இந்துக்கள் வந்து மேபி தமிழ்நாட்டில் கூட இந்த மகா கும்பமேளாவை பற்றி பெருசாக தெரியாமல் இருக்கலாம். பட் நார்த் இந்தியாவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ரொம்ப புனிதமாக பார்ப்பாங்க. நாம இந்த மகா கும்பமேளா வரைக்கும் உயிரோட இருந்துட மாட்டோமா, நாம இந்த மகா கும்பமேளா நடக்கக்கூடிய அந்த வருஷத்துல நாம வந்து இருக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப அதிகம். ஸோ அப்படி அவ்வளோ ஆர்வமாக இருந்து ஒவ்வொரு கும்பமேளாவுக்கு போகிறப்பவும் மகா கும்பமேளாவை நம்ம அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு ஆசையோட இருந்து மக்கள் கூடின இந்த இடத்த, ஸோ இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு துயர சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்த இந்த மகா கும்பமேளா நடக்குது இல்லை 144 வருஷத்துக்கு ஒரு முறை. ஸோ அதுக்கு ப்ராப்பரான காரணம் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு வந்து புராணம் ரீதியாக நிறைய காரணங்கள் சொல்றாங்க. இதை யுனெஸ்கோவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, புலப்படாத புராண பண்பாடு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது ஒரு நமக்கு சரியா இதை பத்தி கெஸ் பண்ண முடியாத ஒரு பழக்க வழக்கம் தான் இது. ஆனா இது வந்து இந்தியாவில் பெரிய அளவில் கொண்டாடப்படுது அப்படின்னு தான் இதை யுனெஸ்கோவே அடையாளப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மகா கும்பமேளாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்த ஸ்டாம்பேட் அப்படிங்கிற விஷயம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுல நெக்ஸ்ட் ஒரு நிகழ்வா வந்து இப்போ இங்க நடந்திருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.